ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய ஃபோட்டோவை சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோட்டோவை புதுசாக மாற்றுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டர் ரோல், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக், மேக்கிங் ஆஃப் பிடபிள்யூடி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இல்லை ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எபிக் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் எது கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கேப்ச்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மறுபடியும் போர்ட்டல் பேஜுக்கே வந்துடும். மறுபடியும் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாப்அப் விண்டோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் ஆர் அதர் எலக்டர்ஸ்னு நீங்கள் செல்ஃபே கொடுத்துங்க. செல்ஃப் கொடுத்துட்டு உங்களுடைய எபிக் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் வந்துடும். ஓகே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்ட் இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கீழே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஸோ அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னும் போது அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டர் ரோல் அப்படின்னும் போது இதில் வந்து நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. நேம்னா நேம், ஜெண்டர்னா ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, டைப்பு, ரிலேட்டிவ்ஸு, நேமு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபோட்டோ மாற்ற பார்த்தோம்னா ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கலர் ஃபோட்டோகிராஃபு 4.5லேருந்து 3.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். 2 MBயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இமேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஃபோட்டோ இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருவாங்க. ப்ளேஸ் வந்து கேட்பாங்க. ப்ளேஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்ச்சா வேல்யூக்கு வந்துடும். ஸோ கேப்ச்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா வேல்யூ நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசிப்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஜென்ரேட்டட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, இல்லைனா ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. யூ கேன் யூஸ் திஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் எனி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய ஃபோட்டோவை ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.